இப்ப போய் அவன் வந்து சாப்பாடு போயிருப்பான். என்ன இருக்கும் கால் என்ன வீடியோ ரெக்கார்ட்
வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 12 ராசி பலன் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் எந்த மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷ், மகரம், கும்பம், மீனமுங்க. இது முதல்ல எந்த ராசி பற்றி பார்க்க போகிறோம்னா, மேசம் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். தனரவு தாராளமாக வந்து சேரும் நாள். பிள்ளைகளால் பெருமை உண்டுங்க. வெளிக்கு சென்றவர்கள் திரும்பி வந்தினவர்கள் வருங்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவார்கள். அடுத்த ராசிங்க ரிஷப ராசி பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் நாள். நீண்ட காலமாக தாமதப்பட்ட காரியம் இன்று முடிவடையும். மாற்றும் கருத்துடையோர் மனம் மாறுவார். தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மிதுனம் பற்றி பார்க்க போகிறோங்க. வரன்கள் வாயில் தேடி வரும் நாள். சகோதரர் வழி ஒத்துழைப்பு கிடைக்கும். தொலைந்த பொருள் கைக்கு வந்து சேரும். நாட்டு பற்று மிக்கவர்களின் சந்திப்பு நல்ல செய்தியை தரும். அடுத்து பார்க்க போகிறதுனா கடகம் பற்றி பார்க்க போகிறோம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கை விரிக்கலாம். ஆரோக்கிய பிரச்சனை அதிகரிக்கும். விரயம் உண்டு. அடுத்தது போனால் சிம்மமுங்க. மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் ஏற்படும் நாள். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படும். தொல்லை துரத்து பயணத்தை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. அடுத்து கன்னிங்க. தனரவு திருப்தி தரும் நாள். குடும்பத்தில் சந்தோஷம் தரும் சம்பவம் நடைபெறும். செல்வந்தர்களின் உதவியோடு கடன் சுமை குறைய வழிபிறக்கும். பழகிய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார். அடுத்தது துலாமுங்க. அனுபவம் அறிவால் அற்புதமான பலன் காணும் நாள். வாங்கல் கொடுக்கல்கள் திருப்தி ஏற்படும்.
புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் மனம் திருக்கணிய சம்பவங்கள் நடைபெறும். அடுத்து எதை வச்சு பார்க்கணும்? விருச்சகங்க. வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாள். வருமானம் உயரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நண்பர்களின் நல்லாதாரோட லாபம் காண்பீர்கள். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். அடுத்து நம்ம பார்க்க போறதுங்க தனுஷ். பார்த்தீங்க, சாமர்த்தியமாக பேசி எதையும் சமாளிக்கும் நாள். செலவிற்கேற்ற வரவு வந்து சேரும். பிரபலமானவர்களை சந்திப்பு உண்டு. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும். அடுத்து நம்ம மகரை பத்தி பார்க்க போறோங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் செய்வீர்கள். நீண்ட காலமாக விலகியிருந்த சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். அடுத்து நம்ம கும்பம் பத்தி பேச போறோங்க. முயற்சிகள் கைகூடும் நாள். நண்பர்களின் உதவி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை துரிதமாக செய்வீர்கள். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பலிகள் அகலும். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மீனம் பற்றிங்க. முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கும் நாள். நீண்ட தூரம் பயணங்களை பற்றி யோசிப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். அடுத்து நம்ம பொது பலன் பற்றி பார்க்குறாங்க. கார்த்திகை, உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். தனுஷ் ராசிகர்களுக்கு உடன் பிறப்பகளின் உதவி கிடைத்து மகிழும் நாள். சந்திராஷ்டம் மாலை 3:45 வரை கடகம், பிறகு சிம்மம். அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போறோங்க? மின்துறை மந்திரியின் நிகழ்ச்சியில் மின்வெட்டுங்க. இருளில் பேசிய வீடியோ வைரலானது பரபரப்புங்க. உத்தரப்பிரதேசம் மாநிலத்தின் மின்துறை மந்திரியாக இருப்பவர் அரவிந்த் குமார் சர்மா. இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பே தனது சொந்த ஊரான மவு நகரில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவர் பேசத் தொடங்கும் போது மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் அந்த இடமே இருளில் மூழ்கியது. இருப்பினும் மந்திரி அரவிந்த் குமார் சர்மா எந்த விதமான வெளிச்சம் இல்லாத அந்த இடத்தில் பேசிவிட்டு புறப்பட்டார். அப்போது அவரது செருப்பை செல்போன் வெளிச்சத்தில் தேடினார். இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது. இதையடுத்து மந்திரி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மின்வெட்டு ஏற்பட்டது தொடர்பாக உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி 4 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்து நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதி பாக்கிங்க. நாடாளுமன்றத்தின் மக்களவையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கேள்வி நேரத்தின் போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எனப்படும் 100 நாள் வேலை திட்டம் நிதி தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு திமுக உறுப்பினர் கனிமொழி ஒரு துணை கேள்வியை முன்வைத்தாருங்க. அப்போது அவர் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய ஊதியத்தை 15 நாட்கள் தாமதம் செய்தால் அதற்குண்டான வட்டியை சேர்த்த திட்டத்தின் விதி தமிழ்நாட்டின் உபகரணங்கள் ஊதியம் என்ற வகையில் சுமார் 4034 கோடி கடந்த 5 மாதங்களாக நிலவில் உள்ளது. இது குறித்து எங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். நாங்களும் துறை மந்திரியை சந்தித்து நிதி விரைந்து வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தோம். நாங்கள் அந்த நிதிக்காக காத்திருக்கிறோம். இப்போது
அதை விடுவிப்பீர்கள். ஏற்கனவே 5 மாதங்களா பாக்கி இருக்கிறது. எனவே வட்டியும் சேர்த்து வழங்குவீர்களா என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை மந்திரி சந்திரசேகர், பெம்சனி எந்தெந்த திட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் தொடங்கப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்தின் விதிகளின்படி 15 நாட்களுக்கு மேல் நிதி நிலையில் வைக்கப்பட்டு இருந்தால் 16 நாளிலிருந்து 0.0% வட்டி வழங்கப்பட வேண்டும். மேலும் நிதி தாமதமானால் முதலில் மாநில அரசு அந்த தொகையை செலுத்த வேண்டும். பிறகு அந்த தொகையை மத்திய அரசாங்கம் கொடுத்துவிடும் என்பதுதான் விதிகளில் கூறப்பட்டுள்ளது என்றார். இதற்கிடையே அதே நாளில் டெல்லியில் மத்திய உள்துறை மந்திரி அமித் ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இந்த கோரிக்கையை குறித்து பேசியதாக கூறியிருக்கிறார். 100 நாள் வேலை திட்டம் பாக்கி மட்டுமல்லாமல் சம்கரஸ் அபியான் திட்டத்துக்கான பாக்கி உள்பட மத்திய அரசாங்கம் இந்த திட்டங்களுக்காக கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையும் வழங்க கோரியதாக கூறியிருக்கிறார். ஆக மக்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு மந்திரி பதில் அளித்த சமயத்தில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு துணை கேள்வி கேட்ட திமுக உறுப்பினர் கனிமொழியும் அதே நாளில் அமித்ஷாவை அரசியல் ரீதியாக சந்தித்தாலும் தமிழகத்தின் நலன் கருதி 100 நாள் வேலை திட்டம் பாக்கி உள்பட அனைத்து திட்டங்களுக்கும் தர வேண்டிய நிதி உடனே விடுவிக்க வேண்டும். அடுத்து எதை பற்றி பார்க்க போறோம்னா, நீர்மூழ்கி கப்பல் மூழ்கி 6 சுற்றுலா பயணிகள் சாவுங்க. கேரோ மார்ச் 28ஆம் தேதிங்க. எகிப்து நாட்டின் செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா நகரம் கர்டா. இந்த நகரம் கடற்கரைகள் மற்றும் பவளப்பாறைகளுக்கு பெயர் பெற்றதாகும். இங்கு சிந்துபாத் என்ற நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா பயணிகளை கடலுக்கு அடியில் 82 அடி ஆழத்துக்கு சென்று பவளப்பாறைகள் மற்றும் கடல் வாழ் உயிரினங்களை காரணம் செய்கிறது. அந்த வகையில் நேற்று சிந்துபாத் நீர்மூழ்கி கப்பல் 44 பயணிகளுடன் புறப்பட்டது. அப்போது சற்று எதிர்பாராத வகையில் நீர்மூழ்கி கப்பல் விபத்தில் சிக்கியது. அந்த கப்பல் கடலில் மூழ்கியது. இந்த விபத்தில் சுற்றுலா பயணிகள் 6 பேர் பரிதமாக உயிரிழந்தார். 9 பேர் படுகாயம் அடைந்தனர். அந்த 9 பேர் உட்பட 38 சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டனர். அடுத்து நம்ம எதை பற்றி பார்த்தா, தங்கம் விலை பவுனுக்கு 320 ரூபாய் உயர்வுங்க. தங்க விலை கடந்த 21ஆம் தேதியில் இருந்து குறைந்து வந்தது. நேற்று முன்தினம் விலை அதிகரித்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக நேற்று விலை உயர்ந்திருந்தது. நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு 40 ரூபாய் பவுனுக்கும் 320 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் 8 ரூபாய்க்கும் 1235க்கும் 1 பவுன் 65,000க்கும் 850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, வேலை வாய்ப்புகள் குவிந்து கிடக்கும் மருத்துவ துணை படிப்புகள். மருத்துவ படிப்பு, அதாவது டாக்டராக வேண்டும் என்பதுதான் ஒருவரின் பள்ளி பருவ விருப்பமாக இருக்கிறது. அதே நேரத்தில் குடும்ப சூழ்நிலை, மதிப்பெண் குறைவு உள்ளிட்ட ஏதாவது ஒரு காரணங்களால் டாக்டர் படிப்பு என்பது அந்த மாணவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட மாணவர்கள் தங்களது மருத்துவ கனவை நனவாக்கிக் கொள்ள மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளை தேர்வு செய்து வருகின்றனர். இந்த படிப்புகளுக்கு டாக்டர் படிப்புக்கும் இணையானது என்கின்றார்கள் கல்வியாளர்கள். வெளிநாடுகளில் ஏனென்றால் ஒரு மருத்துவர் வைத்தியம் பார்க்க வேண்டும் என்றால் அவர் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றாலும் பரிசோதனை என்பது மிக முக்கியம்.
அந்த பரிசோதனைக்கு மருத்துவம் சார்ந்த துணை படிப்பு உறுதியாக இருக்கிறது. எவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துணை படிப்பை அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி வழங்கி வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மாணவ மாணவிகள் தங்களது கல்வி ஆண்டு சிறந்த மாணவியாக கல்லூரியை விட்டு வெளியே வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பிரபலமான மருத்துவமனைகளில் அமெரிக்கா, துபாய் உட்பட வெளிநாட்டு மருத்துவமனைகளிலும் மருத்துவ தொழில்நுட்பவியலாளர்களாக புரிந்து வருகின்றனர். இதை தவிர அவர்கள் மருத்துவ பரிசோதனை கூட மருத்துவ நிறுவனங்கள் உள்ளிட்ட மருத்துவத்துறை தொடர்பாக இடங்களில் பணி அமர்த்தப்படுகின்றன. அது மட்டும் அல்லாமல் தாங்களே தொழில் முனைவராக பிரசித்தி பெற்று விளங்குகின்றன. அதாவது அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்களுக்கு தாங்களாகவே சொந்தமாக ஸ்கேன் சென்டர், மருத்துவ பரிசோதனை கூடம் உள்ளிட்டவை நடத்துகின்றன. இதை தவிர அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவ தொழில்நுட்பவியலாளர்கள் பணியிடங்கள் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே வேலை வாய்ப்புகள் குவிந்து கிடைக்கும் படிப்பாக மருத்துவ துணை படிப்புகள் உள்ளன. அந்த வகையில் டாக்டர்களுக்கு இணையாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த படிப்பு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி படிப்புகள் உள்ளன. இந்த படிப்புகளில் சேர 12ஆம் வகுப்பில் அறிவியல் படிப்பை கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டும். அதிலும் கண் மொழியியல் பிரிவு, தடை அறிவியல் பிரிவு பாடங்களாக மட்டும் கணித அறிவியல் படித்து இருந்தால் போதுமானதாக கருதப்படுகிறது. எனவே மருத்துவ கனவு எட்டனாக்கியாகி விட்டால் மாணவ மாணவிகள் மனம் தரள வேண்டாம். உங்களது மருத்துவத்துறை கனவை அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி நனவாக்குகிறது. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, யோகி ஆதித்யநாத் தமிழகத்துக்கு பாடம் எடுக்க வேண்டாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவுங்க. வெறுப்பு வேண்டாம் என்று உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் தமிழகத்திற்கு பாடம் எடுப்பது நகைச்சுவை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டாருங்க. மும்மொழி கொள்கை மற்றும் நாடாளுமன்றம் தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றிற்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்ததுங்க. வருவது குறித்து உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்துள்ளார். அதற்கு பதிலடி தரும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட பதிவு வருமாறு: இருமொழி கொள்கையிலும் மறுசீரமைப்பு கோரிக்கையிலும் தமிழ்நாட்டின் நியாயமான உறுதியான குரல் இந்தியா எங்கும் எதிரொலிக்கிறது. இதனால் ஜனதா கட்சி ஒரு நிலை குறைந்து போயுள்ளது அப்பட்டமாக தெரிகிறது. வேண்டுமானால் அந்த கட்சி தலைவர்கள் அளிக்கும் பேட்டிகளை பாருங்கள். அதிலும் தற்போது யோகி ஆதித்யநாத் விருப்பக்கூடாது என்று நமக்கு பாடம் எடுக்க இருக்கிறார். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, பெங்களூர்ல குடும்ப சம்பவங்க. மனைவியை கொன்று உடலை கூறு போட்டு சூக்கேசு திணிப்பு. கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு வலைவீச்சு. பெங்களூர் மார்ச் 28ஆம் தேதி நியூஸ் வந்திருக்குதுங்க. மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர் ராகேஷ். அவரோட வயது 35. இவரது மனைவி கௌரி அனில் சாம்பேக்கர். அவங்க வயது 32. இவர்கள் 2 பேரும் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் என்ஜினியரியாக வேலை பார்த்து வந்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூருக்கு வந்த அவர்கள் உளிமாவு போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட தொட்ட கமிஷனரின் பகுதியில் உள்ள குடியிருப்பு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தனர். இந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை. கணவன் மனைவி 2 பேரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் என்பதால் வீட்டிலிருந்து வேலை பார்த்து வந்தனர். இந்த நிலையில் தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்பு தினம் இரவு இவர்கள் 2 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் கோபமடைந்த ராகேஷ் மனைவி கௌரியல்
கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை மறைப்பதற்காக புதைத்தார். இதற்காக மனைவியின் உடலை துண்டாக வெட்டி கூறு போட்ட அவர் சூட்கேஸில் வைத்து திணித்துள்ளார். பின்னர் மராட்டியத்தில் உள்ள கௌரியின் பெற்றோரை நேற்று மதியம் செல்போனில் தொடர்பு கொண்டு, உங்கள் மகளை கொலை செய்து உடலை சூழலில் வைத்துள்ளேன், வந்து எடுத்து செல்லுங்கள் என்று கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உளிமாவு போலீசாரில் புகார் செய்தனர். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ராகேஷை தேடி வருகிறார்கள். அவற்றிற்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்த அவர் அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். நடிகர் பிரபு ஹைகோர்ட்டில் மனு தாக்கல். சென்னை நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என நடிகர் பிரபு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். படம் தயாரிப்பதை கடன் வாங்குகிறார். நடிகர் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த் நடிகர் பிரபுவின் சகோதரர் ராம்குமாரின் மகன், அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ளனர். ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவன சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்துராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் ஜகாலா கில்லாடி என்ற படத்தை தயாரித்தனர். இப்படம் தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திடம் 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். இந்த கடனை திருப்பி செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து 9,19,00,000 ரூபாய் செலுத்த ஏதுவாக அந்த படத்தின் அனைத்து உரிமைகளும் தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிர்வாகம் இயக்குநரிடம் ஒப்படைக்கும்படி மத்தியஸ்தர் கடந்த 2024 ஆண்டு மே 4 உத்தரவிட்டனர். இந்த உத்தரவின்படி படத்தின் அனைத்து உரிமைகளையும் வழங்காததை அடுத்து மத்தியஸ்த தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய எப்போது ஏலமிட உத்தரவிட கோரி தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் அன்னை இல்லம் என்ற பெயரில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. நடிகர் பிரபு மனு. இதற்கிடையே அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நடிகர் பிரபு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கூறியதாவது, நடிகர் சிவாஜி கணேசன் உயிருடன் இருந்தபோதே அன்னை இளம் வீட்டை எனக்கு உயிரில் எழுதி வைத்தார். இதற்கு எனது சகோதரியும் சகோதரிகளும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து எனது பெயரில் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. எனவே அன்னை இல்லத்தின் முழு உரிமை எனக்கு மட்டுமே உள்ளது. எனது சகோதரர் ராம்குமார் தொடர்புடைய நிதி பிரச்சனையில் எனக்கு சொந்தமான வீட்டை ஜப்தி செய்ய கோர்ட் உத்தரவிட்டுள்ளதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். எனவே எனது பெயரில் உள்ள வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. நம்ம அடுத்த எதை பற்றி பார்க்க போவோம். சிறுமியை பலாத்காரம் செய்த தொழிலாளிக்கு 20 ஆண்டு ஜெயில். சேலம் போக்சோ கோர்ட் தீர்ப்புங்க. சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் தொழிலாளிக்கு 20 ஆண்டு ஜெயில் தண்டனைங்க. இது சேலம் போக்சோ ஹைகோர்ட்டு தீர்ப்பு அளித்ததுங்க. நாமக்கல் மாவட்ட வெண்ணந்தூர் அருகே உள்ள மாமுண்டி பகுதியை சேர்ந்தவர் குமார், வயது 40, கூலி தொழிலாளி. இவர் சேலம் மாவட்டம் தம்புப்பட்டிக்கு பகுதியில் தங்கி விவசாய கூலி வேலை செய்து வந்தார். இவர் கடந்த 2013 ஆண்டு
நவம்பர் மாதம் 25ஆம் தேதி 12 வயது உடைய 8ஆம் வகுப்பு படித்த மாணவியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்தார். இதை குறித்து அந்த சிறுமியின் தந்தை தம்புட்டி போலீசில் புகார் கொடுத்தார். அதன் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதையடுத்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு சேலம் போக்சோ கோர்ட்டில் நடைபெற்றது. முடிவடைந்த நிலையில் நேற்று இந்த வழக்கில் தீர்ப்பு கூறப்பட்டது. இதில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக குமாருக்கு 20 ஆண்டு ஜெயில் தண்டனையும் 5,000 அபராதமும் விதித்து நீதிபதி ஜெயந்தி தீர்ப்பளித்தார். சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் வேலைக்கு அழைத்து சென்ற 7 சிறுவர்கள் மீட்புங்க. சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் 4வது நடைமேடையில் சேலம் ரயில்வே போலீசார் மற்றும் சைல்டு ஹெல்ப்லைன் ஊழியர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ராஜ் அக்ரியா வயது 23 என்பவர் கேரளா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து 7 சிறுவர்களும் இறங்கினார். இதனை கண்ட ரயில்வே போலீசார் மற்றும் செயல் ஊழியர்கள் ராஜியாகி என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் சிறுவர்களை தூத்துக்குடியில் உள்ள ஒரு தனியார் கம்பெனி வேலைக்கு அழைத்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து ராஜி அக்ரியா மற்றும் இதில் தொடர்புடைய தூத்துக்குடி சேர்ந்தவன் சுந்தர், அவரோட வயது 45, முத்துகிருஷ்ணன், அவரோட வயது 39 ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மீட்கப்பட்ட சிறுவர்களை சைல்டு ஹெல்ப்லைன் குழுவினர் அழைத்து சென்றனர். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழகத்தில் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாதது சூழல் நிலவுகிறது. எடப்பாடி பழனிசாமி விமர்சனங்க. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் நேற்றைய பதிவில் கூறியதாவது: மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மதுக்கடையில் முத்துக்குமார் என்ற போலீஸ்காரர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. போலீஸ் துறையினரின் பாதுகாப்பை பறிவதற்கு அந்த துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக பேசும் முதலமைச்சர் முழு பொறுப்பேற்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியாவை காக்கப் போகிறேன் என்று நாள்தோறும் நீங்கள் செய்யும் அரசியல் விளையாட்டுகளை கொஞ்சம் ஓர வைத்துவிட்டு முதலில் உங்கள் அதிகார வரம்பில் இருக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வழியை பாருங்கள். முத்துக்குமார் கொலையில் தொடர்புள்ளோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் அவர் குடும்பத்தில் ஒருவருக்கும் அரசு வேலையும் உரிய நீதி உதவியும் வழங்கிட அரசை வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அதில் அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம். தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் விருது கிடைப்பது எப்போது? உலகம் முழுவதிலும் கொளிச்சு கொண்டு இருக்கும் சினிமா துணையரின் கனவு ஆஸ்கார் விருது வாங்க வேண்டும் என்பதுதான். இதுவே மிகப்பெரிய சினிமா விருதாக போற்றப்படுகிறது. இந்த மகுடத்தை சூட்டுவதன் மூலம் திரைப்படத்துறையில் உள்ள தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள், இசையமைப்பாளர்கள் என்ற அனைத்து பிரிவினருக்கும் மிகவும் மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது. ஆஸ்கார் விருதை வழங்கும் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற அமைப்பு 1926ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது.